வணக்கம் தமிழா. ஒரு 15,000 ரூபாய்க்கு கீழே வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இன்றைக்கி இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். எங்கிட்ட இருக்கிறது Infinix NOTE 30. இது வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 14,000 ரூபா, 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 15,000 ரூபா. இது வந்து 1000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்குது இன்ஸ்டண்ட்டாக. அதை சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 1000 ரூபா தான் இந்த 2 வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வாங்குறதே பெட்டர். இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து JBL டியூன்டு ஸ்பீக்கர் தராங்க. பைபாஸ் சார்ஜிங் மோட்னு ஒன்று புதுதாக கொண்டு வந்திருக்காங்க. 108 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு நீங்கள் தெரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த Infinix NOTE 30 இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது இந்த பிளாக் கலர் வேரியண்ட். இது வந்து ப்ளூ மற்றும் ஒரு கோல்டு கலர் ஆப்ஷனையும் கொண்டு வராங்க. 45 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின், டெம்பர்ட் கிளாஸும் பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஹார்ட் பேக் கேஸ் தராங்க. ஃபோனில் போட்டால் உங்களுக்கு இந்த கேஸ் இப்படி இருக்குது. நல்ல ஒரு திடமான ஒரு நல்ல ஒரு கேஸ். JBL மார்க்கிங்கும் இதில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். 8.5mm திக்னஸ் இருக்குது. 205 grams வெயிட்டில் இது வருது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபினிஷ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து சவுண்ட் பை JBLனு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது. இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. கீழே வந்து இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தராங்க. இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 14 5G பேண்ட் சப்போர்ட் ஓடி வருது. அப்புறம் டுவல் 5G சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 2 5G சிம்மும் இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து தராங்க. 6.78 inch டிஸ்பிளே. இது IPS LCD டிஸ்பிளே. கொஞ்சம் ஒரு லாங்கான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. 100% DCI-P3 கலர் கேமரா இருக்குது. 580 nits பிரைட்னஸ் இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. ஸோ அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 60 Hz 90 Hz 120 Hzலையும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நல்ல பஞ்சியாக இருக்குது. IPS LCD டிஸ்பிளே ஒரு உயர்தர டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ கலர்ஸ் வந்து நல்ல பஞ்சியாக நல்லாவே இருக்குது இதோட டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 6080ங்கிற ஒரு புதிய சிப்செட் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4GB RAM, 8GB RAM, 128GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் நீங்கள் வந்து 8GB 256GB ஸ்டோரேஜ் வாங்குறது பெட்டர். வாங்கணும்னு நினச்சிக்கலாம். 1000 ரூபா தானே டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 rupees ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பட்ஜெட் விலைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். கேம்ஸ்லாம் விளையாடலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து நிறைய கேமரா இருக்க மாதிரி இருக்குது. பட் மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா. அப்புறம் வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. ஸோ மெயின் கேமரா ஒன்று தான். 108 மெகாபிக்சல் கேமரா தான் ஃபங்க்ஷனுக்கு. இதில் வந்து அல்ட்ராவைட் சென்சர் கிடையாது. 2Kல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். சூப்பர் ஸ்டெடி மோடுன்னு இருக்குது. அது வந்து 1080pல நீங்கள் எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் 2Kல வந்து வீடியோ எடுக்கலாம். ப்ளஸ் சூப்பர் ஸ்டெடி ஆப்ஷன் அதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பரவாயில்லாமல் நல்லாவே ஒரு ஃபோட்டோஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நான் வந்து அல்ட்ரா ஸ்டெடி ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. ஸோ 1080 30 FPSல நீங்கள் வந்து அல்ட்ரா ஸ்டெடி எனேபிள் பண்ணால் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 2.8K வீடியோ ஆப்ஷன் இருக்குது. பட் அது வந்து அல்ட்ரா ஸ்டெடி எனேபிள் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் வந்து அந்த சாம்பிள்ஸ் நான் வந்து காண்பிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து 2K வீடியோ சாம்பிள் எடுக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃப்ரண்ட் கேமரா 2K வீடியோ சாம்பிள். இதுலேயும் வந்து அல்ட்ரா ஸ்டெடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 1080 30 FPSல எடுக்கும். அதுக்கான ஆப்ஷனை வந்து இப்போ நெக்ஸ்ட் காண்பிக்கிறேன். இப்போ நடந்து போகிறீங்க, ஒரு ஸ்டெடியான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அல்ட்ரா ஸ்டெடியை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ வந்து ஒரு ஸ்டெடியான ஃப்ரண்ட் கேமரா வீடியோ கிடைக்கும். 1080 30 FPSல இதோட வீடியோ குவாலிட்டி வருது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 45 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 55% வந்து ஒரு 20 minutesல நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து பைபாஸ் சார்ஜிங்னு ஒன்று கொண்டு வராங்க.
ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே கேம் விளையாடுவாங்க. அப்போ வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகும். பேட்டரிக்கு டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பைபாஸ் சார்ஜிங்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ் அரேனான்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன கேம் விளையாடுவீங்களோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் இந்த செட்டிங்ஸில் போய் அதில் வந்து பைபாஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் வந்து பைபாஸ் சார்ஜிங் பர்சன்டேஜ், பைபாஸ் பவர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 30% மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைபாஸ் சார்ஜிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் கேம் விளையாடும்போது இந்த பவர் வந்து டைரெக்டாக மதர் போர்டுக்கு போகும், பேட்டரிக்கு போகாது. ஸோ பேட்டரி வந்து பாதுகாப்பாக இருக்கும், ஹீட்டிங்கும் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு அவசரமாக இப்போ எனக்கு கேம் விளையாடியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைபாஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேம் விளையாடலாம். பட் என்ன கேட்டால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கேம் விளையாடுங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. JBL மூலமாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு சரௌண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. எயிட் ஜிபி ரேம் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ரேம் அடிஷ்னலாக 8 GB வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ 16 GB ரேம் வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு இதில் ஃபோனில் கிடைக்கும். 8 GB வந்து தாராளம் ஒரு ஃபோனுக்கு. அப்புறம் ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட XOSல கொண்டு வராங்க. நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மல்டி விண்டோ சப்போர்ட்டு, ஸ்மார்ட் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் பேனல் எனேபிள் பண்ணிக்கலாம். சோஷியல் டர்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கான வாய்ஸ் ரெக்கார்டை தந்திருக்காங்க. வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது. வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பியூட்டி மோட் போட்டுக்கலாம். பீக் மோடுன்னு இருக்குது. அதாவது யாராவது மெசேஜ் அனுப்பி அதை டெலிட் பண்ணாங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸை பார்க்கலாம், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா. அப்புறம் கேம் மோடு இருக்குது. எக்ஸ்க்ளோனில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டூவல் ஆப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் கிட்ஸ் மோட் இருக்குது. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது இந்த யூஐயில். ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட நோட் 30. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக அமையுது. ஒரு நல்ல பிக்குன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். நல்ல டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் சார்ஜிங் தராங்க. டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்குது. 108 மெகாபிக்சல் கேமராவில் நல்ல ஃபோட்டோஸும் எடுக்கலாம், வீடியோஸும் பரவாயில்லாமல் இருக்குது. அப்புறம் வந்து டூவல் சிம், டூவல் 5G சப்போர்ட்டும் இருக்குது. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் தராங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. JBL டியூன் பண்ணி நல்ல ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டியும் கிடைக்குது. இந்த விலைக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடை பெறுவது ரஷ்மாதன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.